போக வேண்டிய ஒரு நிலை இருந்தால் நீங்கள் தயவு செய்து தலையில் தொப்பியோ கேப்போ போட்டுட்டு போங்க. காலில் கண்டிப்பாக செருப்பு போட்டிருக்கணும். குடை எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குடையின் போது நான் ஒன்று சொல்ல வேண்டிய வருது. நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய குடைகள்லாம் கருப்பு குடையாக இருக்கும். கருப்பு வெயில் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். ஆகவே வெள்ளை நிறமாக குடைகள் இருக்கிறது நல்லது. நம்ம எப்படி மஞ்சள் பையை நம்ம பாப்புலரைஸ் பண்ணமோ அது மாதிரி வெள்ளை குடை நம்ம பாப்புலரைஸ் பண்ணணும். வெயிலில் நீங்கள் போகணுன்னா ஒரு குடையும் ஒரு பாட்டில் தண்ணீரும் இல்லாமல் தயவு செய்து வெளியே போகாதீங்க. ரெண்டாவது நைட் டைம் டெம்பரேச்சர். நாம் பகலில் மட்டும் தான் இந்த வெயில் அடிக்குது, நமக்கு சன்ஸ்ட்ரோக்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நைட்லேயும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நைட்டில் என்ன டேஞ்சர்னா நம்ம உடம்புலேருந்து தண்ணி போகிறது நமக்கே தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ நைட் டைம் ஹீட் எஃபெக்ட்ஸ் அதிகம், எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஆகவே நைட்டில் தயவு செய்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. நடு இரவில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா தயவு செய்து மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை அலர்ட் பண்ணுங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது, கூடிய வரைக்கும் தாகம் எடுக்கும்போது நீர், மோரோ அல்லது பழையதோ குடிக்கலாம். அதை விட பெஸ்ட் ஓஆர்எஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, உப்பு சர்க்கரை நீர் கரைச்சல். அந்த ஓஆர்எஸ் பாக்கெட் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா உப்பு சத்தம் கிடைச்சிடும். மோரில் எல்லாம் கிடைக்காது, பழைய கஞ்சியில் எல்லாமே கிடைக்காது. ஆனால் உப்பு சர்க்கரை கரைச்சலில் எல்லாமே கிடைக்கும்.